வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம ஓட்ஸ் ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டெலிஷியஸ் ரெசிபி. இது ரெகுலர் ஆப்பம்ஸோட அதே டேஸ்ட் இதுலேயும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு ஓட்ஸ், அப்புறமா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஓட்ஸ் மிக்சர், அப்புறமா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சிருங்க. இந்த அரைச்ச மிக்சரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு கரெக்டான ட்ரிப்பிங் கன்சிஸ்டன்சியில் மாவு வந்திருக்கு. நம்மளோட இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் ஆப்பம் பேட்டர் இப்போ சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு ஆப்பம் பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு உள்ளே சேர்த்துருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 செகண்ட் வேக வச்சுக்கலாம். 15 செகண்ட் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட ஆப்பெல்லாம் நல்லா சாஃப்டாக வந்து ரெடியாக இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான சாஃப்டான ஓட்ஸ் ஆப்பம் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் தேங்காய் பால் சுகர் கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி சிக்கன் எக் மசாலா கூடயும் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் ஆப்பம் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.